மாவட்டம் போடி தாலுகா போட்டிபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் பின்புறம் உரிய அனுமதியின்றி விவசாய நிலங்களில் ஜேசிபி, ஹிட்டாச்சி உள்ளிட்ட வாகனங்களை பயன்படுத்தி மண் மற்றும் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாய நிலங்களில் அளவுக்கு அதிகமான ஆழத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதால் அருகே உள்ள விவசாய கிணறுகளிலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கிராம சாலைகளில் டிப்பர், லாரி, கனரக வாகனங்களில் அளவுக்கு அதிகமான கனிம வளங்கள் ஏற்றி செல்லும் பொழுது கிராம சாலைகள் முழுவதும் சேதமடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. உரிய அனுமதியின்றி கனிம வளங்கள் கொள்ளையடிப்பதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் குடும்பத்துடன், குழந்தைகளுடன் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் சின்ன காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த கணேஷ் என்ற தனியார் தொழிற்சாலை ஊழியர் தனது ஓவிய ஆர்வத்தை அனைவருக்கும் விழிப்புணர்வாக ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் கேலி சித்திர ஓவியங்களை வரைந்து கடந்த 3 வருடங்களாக பழகி வருகிறார். இந்நிலையில் திருத்தேர் உற்சவத்தில் கலந்து கொண்ட குழந்தைகள், இளம் வயது ஆண், பெண்கள் உள்ளிட்டோரின் படங்களை அவர்கள் விரும்பினால் கேலி சித்திரம் ஓவியங்களாக வரைந்து அவர்களை மகிழ்வித்தார். பொள்ளாச்சி அருகே புளியங்கண்டி பகுதியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள தொகுப்பு வீடுகளில் உயிருக்கு பயந்து வாழும் மலைவாழ் மக்களின் அவலம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள புளியங்கண்டி பகுதியில் பாரம்பரியமாக 40க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். கூலி தொழில் செய்து வாழ்வாதாரத்தை பெற்று வரும் இவர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக தொகுப்பு வீடுகள் அனைத்தும் விரிசல் ஏற்பட்டு கான்கிரீட் கம்பிகள் பெயர்ந்து இடிந்து விழுந்து வருவதால் அச்சத்துடன் வசித்து வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் யானை, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதியில் வருவதால் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக்கி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டு மனுக்கள் வழங்கினாலும் பெயரளவிற்கு கட்டிடங்களை ஆய்வு செய்வதோடு நிறுத்திக் கொள்வதாக குற்றம் சாட்டும் மக்கள் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் 4 முனை சந்திப்பு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். வடலூர் காவல் நிலையம் உட்புறம் போக்குவரத்து தனி காவல் நிலையம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் நிலையில் அடிக்கடி வடலூர் 4 முனை சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் அவ்வழியே பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கி வருகின்றனர். மேலும் சென்னை, கும்பகோணம் மற்றும் கடலூர் விருத்தாசலம் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் இடமாக வடலூர் 4 முனை சந்திப்பு பகுதி திகழ்கிறது. இங்கு தினமும் கனரக வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் வரை 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இவ்வழியே கடந்து செல்கின்றனர். இந்நிலையில் அடிக்கடி 4 முனை சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரும் காரணத்தினால் வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் காத்திருந்து சென்று வருகின்றனர். எனவே போக்குவரத்து போலீசார் 4 முனை சந்திப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக இயங்காமல் பழுதாகியுள்ள சிக்னலை சரி செய்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் நீண்ட கோரிக்கையாக உள்ளது. தெற்கு கேரளா அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக விடிய விடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்தது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக மயிலாடியில் 103.02 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 2178 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது. கரூரில் நடைபெற்று வரும் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் ICF, சென்னை, இந்திய விமானப்படை ஆகிய அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தேர்வு பெற்றன. கரூர் கூடைப்பந்து கிளப் சார்பில் 64ஆம் ஆண்டு LRG நாயுடு நினைவு கோப்பை மற்றும் 10ஆம் ஆண்டு கரூர் வைசியா வங்கி கோப்பைக்கான போட்டிகள் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றன. லீக் சுற்றுகள் நிறைவுற்று காலிறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ICF, சென்னை மற்றும் புதுடில்லி மத்திய ஆயுதப்படை காவலர் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் ICF சென்னை அணி 86க்கு 56 என்ற புள்ளிகள் கணக்கில் புதுடில்லி மத்திய ஆயுதப்படை காவலர் அணியை வென்றது.
மற்றொரு ஆட்டத்தில் இந்திய கப்பல் படை அணியும் இந்திய விமானப்படை அணியும் மோதின. பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இந்திய விமானப்படை அணி 90க்கு 85 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய கப்பல் படை அணியை வென்றது. ஐசிஎஃப் சென்னை மற்றும் இந்திய விமானப்படை ஆகிய அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தேர்வு பெற்றன. பெண்கள் பிரிவு போட்டியில் தென்மேற்கு ரயில்வே அணியும் வடக்கு ரயில்வே அணியும் மோதின. இதில் தென்மேற்கு ரயில்வே அணி 68க்கு 56 புள்ளிகள் என்ற கணக்கில் வடக்கு ரயில்வே அணியை வென்றது. இன்று அரையிறுதிப் போட்டிகளும் நாளை இறுதிப் போட்டிகளும் நடைபெறவுள்ளன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.